ஆஸ்திரேலியா கேன்பராவில் கணவனின் படுபாதக செயலால் எரித்ராவகத்தில் குளித்து பரிதாபமாக உயிரை விட்டுள்ளார் மனைவி. மருத்துவ மாணவியான 19 வயது அர்னிமா ஆயாட் என்பவரே மரணமடைந்த பெண்ணாவார். அவரின் 20 வயது கணவர் முராஜுக்கு மனைவி மீது பொறாமை. மற்ற ஆண்களுடன் அவர் பழகுவதால் சந்தேகம் வேறு. இதனால் வெளியில் எரித்ராவகத்தை வாங்கி வந்து வீட்டில் மனைவி குளிக்கும் தொட்டியில் கலந்துள்ளார். முதலில் 20 லிட்டர் ஹைட்ரோகுளோரிக் வாங்கி வந்தவர் மீண்டும் 80 லிட்டரை வாங்கி வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று குளியலறை தொட்டியில் அர்னிமா குப்புற இறந்து கிடந்தார். மரபணு பரிசோதனை நடத்தியே அவரை அடையாளம் காணும் அளவுக்கு உடல் உருக்குலைந்து போயிருந்தது. கணவருக்கு கடைசியாக குறுந்தகவல் அனுப்பிய 45 நிமிடங்களுக்கு பிறகே அர்னிமா இறந்து கிடந்தார். இதையடுத்து மிராஜ் தலைமறைவானார். எனினும் போலீஸ் அவரின் புகைப்படத்தை வெளியிட்ட 20 மணி நேரங்களில் அவர் சரணடைந்தார். 2021ஆம் ஆண்டில் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் இன்றி ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட இருவரும் சிட்னி புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.